அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. கணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் குர்ஆன் தஃப்சீருடைய வகுப்பை துவங்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு நம்ம ஓதுவோம். இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஊது அப்படின்னா நான் பாதுகாவல் தேடுகின்றேன், பில்லாஹி அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன், மினஷ் ஷைத்தான் ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன். ரஜீம் அப்படின்னா விரட்டப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இதையே நம்ம அனைவரும் குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுறான், இதா கரக்தல் குர்ஆனை, நீங்கள் குர்ஆனை ஓதும்போது ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது அல்லாஹுடைய கட்டளை. நம்ம குர்ஆனை ஓதுறதுக்கு முன்னாடி ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடிக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹுடைய கட்டளை. அப்போ அல்லாஹ் இப்படி சொன்னதுனால நம்ம அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறோம். எப்படி? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்குறாங்க. குர்ஆன் ஓதுறதுங்கிறது ஒரு நன்மையான செயல். எந்த அளவுக்கு நன்மையான செயல் அப்படின்னா, நமக்கு நேரான பாதையை காட்டக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த குர்ஆனில் இருக்குது. அது நம்ம அரபியில் ஓதுனாலும் சரி, அதனுடைய தமிழாக்கத்தை படித்தாலும் சரி, குர்ஆன் சம்மந்தப்பட்ட தஃப்சீர் கிளாஸில் நம்ம கலந்துக்கிட்டு அது சம்மந்தமாக நம்ம படித்தாலும் சரி, இந்த குர்ஆன் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ஒரு நன்மையான காரியம். இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு வெற்றியை தரக்கூடிய, சொர்க்கத்திற்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கான அந்த பாதையை காட்டக்கூடிய ஒரு செயல் தான் குர்ஆன் ஓதுறது. இந்த குர்ஆன் ஓதப்படுற விஷயம் ஷைத்தானுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு மனிதர்கள் எந்த நன்மையான செயல்களுமே செய்யக்கூடாது. மனிதர்களாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவங்களை வழி கெடுக்கிறது தான் இந்த ஷைத்தானுடைய வேலை. சரி, இப்போ முதல்ல இந்த ஷைத்தான்னா யார்? இவன் ஏன் விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான்னு இவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பேரை வச்சுருக்கான்? விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான்னு எதுக்கு சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் இருக்கலாம், தெரியாதவங்களும் இருக்கலாம். ஷத்தான அப்படின்னா தூரமாக்கப்பட்டவன், தொலைவாக்கப்பட்டவன், கரிந்து போனவன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். இந்த ஷத்தான அப்படிங்கிற இந்த வார்த்தையிலேருந்து தான் ஷைத்தான்கிற வார்த்தை வந்துச்சு. அப்போ ஷைத்தான் தூரமாக்கப்பட்டான், தொலைவாக்கப்பட்டான், கரிந்து போனான் அப்படின்னு பொருள். எதிலிருந்து தூரமாக்கப்பட்டான்? நன்மையான அனைத்து காரியங்களிலிருந்தும் அவன் ஷைத்தான் தூரமாக்கப்பட்டவன். சொர்க்கத்திலிருந்து தொலைவாக்கப்பட்டவன். சொர்க்கங்கிறதே அவனுக்கு கிடையாது, அதனால் அவன் தொலைவாக்கப்பட்டவன். அவன் நரகத்தில் கரிந்து போகக்கூடியவன். இந்த அர்த்தங்களை எல்லாம் கொண்டது தான் இந்த ஷைத்தான்கிற வார்த்தை. இந்த ஷைத்தான் யார், எங்கே இருந்தான், இவன் ஏன் விரட்டி அடிக்கப்பட்டாங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்லீஸ்னு நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். இப்லீஸ்ங்கிறவன் ஒரு ஜின் இனத்தை சார்ந்தவன். இவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்லீஸ்கான மினல் ஜின், இவன் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருக்கான். வஹலக்கல் ஜான்ன மின் மாரிஜும் மின்னார், ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இப்போ மலக்குமார்கள் ஒரு இனம், அவங்க ஒளியால் படைக்கப்பட்டிருக்காங்க. ஜின்கள் ஒரு இனம், அவங்க நெருப்பால் படைக்கப்பட்டிருக்காங்க. கொழுந்து விட்டெரியும் நெருப்பால் ஜின்கள் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஆதம் நபி அல்லாஹ் தஆலா களிமண்ணால் படைச்சிருக்கான். இப்போ மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு மாதிரியாக அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். அதில் இந்த இப்லீஸ் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருக்கான். ஆதம் நபி படைக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த இப்லீஸ் வானவர்களோட வானத்தில் தான் இருந்தான். அல்லாஹ் தஆலா ஒரு நாள் ஆதம் நபியை களிமண்ணால் படைச்சு அந்த உருவத்தை அங்கே போட்டு வச்சுருக்கான். அப்போ இந்த இப்லீஸ் சுற்றி சுற்றி பார்க்குறான். இந்த உருவத்துக்கு வயிறெல்லாம் இருக்குது, இவன் வயிறெல்லாம் இருக்குது, இவன் பாவம் செய்யக்கூடியவனாக இருப்பான், இப்படிலாம் அவன் திங்க் பண்ணுறான். நிறைய விஷயங்கள்லாம் அவன் யோசிச்சுட்டே இருக்கான், இது எதுக்காக படைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் ஆதம் நபிக்கு அல்லாஹுடைய அந்த ரூஹை ஊதி உயிர் கொடுத்து, ஆதம் நபிக்கு உயிர் கொடுத்து அவங்களுக்கு நிறைய பெயர்களை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்குறான். அதாவது யாருமே தெரிஞ்சிக்காத பல அறிவான விஷயங்களை ஆதம் நபிக்கு, மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுப்பதற்காக ஆதம் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கான். அப்போ வானத்தில் உள்ள எல்லாரையுமே அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு, நீங்கள் எல்லாரும் இந்த மனிதருக்கு சஜிதா செய்யுங்க அப்படின்னு ஆதம் நபிக்கு சஜிதா செய்ய சொல்கிறான். அப்போ எல்லாருமே சஜிதா செய்கிறாங்க. ஆனால் இந்த இப்லீஸ் சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். ஏன் சஜிதா செய்ய மாட்டேற அப்படின்னு அல்லாஹ் கேட்கும்போது, அன ஹைரும் மின்ஹு,
அவரை விட நான் சிறந்தவன், அந்த மனிதரை விட நான் சிறந்தவன். ஹலக்தனி மின்னார், என்ன நீ நெருப்பால் படைச்சிருக்க. ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ களிமண்ணால் படைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படைப்பில் அவரை விட நான் சிறந்தவனாக இருக்கேன், உயர்ந்தவனாக இருக்கேன். அதனால் நான் அவனுக்கு சஜிதா செய்ய மாட்டேன் அப்படின்னு இப்லீஸ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ இங்கேருந்து போயிடு, நீ பெருமை அடிப்பதெல்லாம் இங்கே சரியாக வராது, உன்னோட பெருமையெல்லாம் நீ இங்கே அடிக்க முடியாது, நீ இங்கேருந்து வெளியேறிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவனை சபிக்கிறான். அல்லாஹ் தாலா இப்லீஸை சபிக்கிறான். ஏன்னா இப்லீஸ் அல்லாஹுடைய கட்டளையை அவன் மீறுறான். அந்த இப்லீஸை படைத்ததே அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுடைய கட்டளையை அவன் மீறினதுனால அவன் காஃபிராக ஆயிட்டான். அல்லாஹுடைய கட்டளைகளை யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்க எல்லாருமே நிராகரிப்பாளர்கள், காஃபிர்கள். அப்போ அந்த அடிப்படையில் நீ நிராகரிச்சிட்ட, நீ இங்கேருந்து வெளியேறிடு, இனிமேல் உனக்கு நல்ல இடம்லாம் கிடையாது, உனக்கு நரகம் நிர்ணயிக்கப்பட்டுருச்சுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ அந்த இப்லீஸ் என்ன கேட்குறான்னா, அன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், எழுப்பப்படக்கூடிய நாள் வரும்ல, அதாவது மறுமை நாள், உலகம் அழியக்கூடிய நாள் வரும்ல, எல்லாரும் எழுப்பப்படுவாங்கள்ல, அந்த நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கூடலா, அந்த நாள் வரைக்கும் என்னை நரகத்தில் போடாமல் அது வரைக்கும் எனக்கு அவகாசம் கூடலான்னு அந்த இப்லீஸ் கேட்குறான். அல்லாஹ் தாலா சொல்கிறான், இன்னக்க மினல் முன்வரீன், உனக்கு நான் அவகாசம் கொடுத்துட்டேன் போ அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். இப்போ இவன் வெளியேறதுக்கு முன்னாடி அல்லாட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்னை வழி கேட்டவனாக நீ ஆக்கிட்ட. அல்லாட்ட சொல்கிறான், நீ என்னை வழி கேட்டவனாக ஆக்குனதுனால உனது நேரான பாதையில் நான் அமர்ந்துக்குவேன். நான் உன்னோட நேரான பாதை இருக்குல்ல, அந்த நேரான பாதையில் நான் அமர்ந்துக்கிட்டு அவர்களின் முன்னும் பின்னும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் எல்லா பக்கத்துலேயும் நான் அவங்கள சுற்றி வருவேன். வல ஓவி அன்னகும் அஜ்மாயின், அவர்கள் அனைவரையும் நான் வழி கெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுல் முஹ்லசீன், அதாவது நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய அடியார்கள் இருக்காங்கள்ல, அதாவது முஹ்லிஸானவங்க, அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை கரெக்டாக பின்பற்றி நேரான வழியில் நடந்துட்டு இருக்காங்களே, அந்த அடியார்களை தவிர மற்ற அனைவரையுமே நான் வழி கெடுப்பேன் அப்படின்னு இந்த இப்லீஸ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கால ஹாதா சிராத்துன் அலைய முஸ்தகீம், இதோ என்னிடம் நேரான வழி இருக்குது. இன்ன இபாதி லைஸலக அலைஹிம் சுல்தான் இல்லா மனித்தபஅக மினல் காவின், உன்னை யார் பின்பற்றுறாங்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் மீது, மற்ற என்னுடைய அடியார்கள் இருக்காங்களே, இப்லீஸை பின்பற்றாமல் இருக்கக்கூடிய மற்ற என்னுடைய அடியார்கள் இருக்காங்கள்ல, அவர்கள் மேலே உனக்கு எந்த அதிகாரமுமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா சொல்கிறான், லமன் தபியாக்க மின்ஹும் ல அம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மாயின், உன்னை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவர்கள் அனைவரையும் கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அப்போ தான் அல்லாஹ் தாலா ஃபஅஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், நீ இங்கேருந்து வெளியேறிடு அப்படின்னு, நீ விரட்டப்பட்டவனாக இருக்க, இங்கேருந்து நீ விரட்டப்பட்டவனாக இருக்க, நீ இங்கேருந்து வெளியேறி போயிடு நல்லா சொன்னா இல்லையா. இன்ன அலைக்க லானத இலா யௌமித்தீன், மறுமை நாள் வரைக்கும் உன் மீது என் சாபம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் தாலா விரட்டி விட்டான் இல்லையா, அதனால தான் அவனை விரட்டப்பட்ட ஷைத்தான்னு சொல்கிறோம். அவனை தூரமாக்கிட்டு நம்ம ஏன் ஓதணும் அப்படின்னா, அவன் நம்மளை வழி கெடுக்கிறதுக்காக வர்றான். அப்போ அவனை நம்ம தூரமாக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிட்டு நம்ம இந்த நன்மையான செயலை செய்யணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தாலா இதை கற்றுக் கொடுத்துருக்கான் நமக்கு. இந்த இப்லீஸு அவனுக்காக வேலை செய்யக்கூடியவங்கள அவன் நிறைய பேரை தயார்படுத்தி வச்சுருக்கான். அது மனிதர்களையும் இருக்காங்க, ஜின்கள்லையும் இருக்காங்க. இப்போது ஜின்களில் யாரெல்லாம் இப்லீஸுக்கு கட்டுப்பட்டு கெட்டவங்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஷைத்தான்கள். நல்லவர்களாக இருக்கக்கூடியவங்க நல்ல ஜின்கள். இப்போ இவங்களுக்கும் சொர்க்கம் நரகமெல்லாம் இருக்குது. அதாவது நல்ல ஜின்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க நல்ல முறையில் அவங்களோட வாழ்க்கையை வாழ்வாங்க. அவங்க சொர்க்கத்துக்குரியவங்க. இப்லீஸுக்கு கட்டுப்படாமல் அவங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்குரியவங்க. அதே மாதிரி மனிதர்கள்லையும் நல்லவங்க யார் இருக்காங்களோ அவங்க சொர்க்கத்துக்குரியவங்க. இப்லீஸுக்கு யார் கட்டுப்பட்டு இப்லீஸோட கட்டளையை கேட்டு வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நரகத்திற்குரியவங்க. இப்போது மனிதர்கள்லேயும் சரி ஜின்கள்லேயும் சரி கெட்டவர்களாக யார் இருக்காங்களோ அவங்க 2 பேருமே ஷைத்தான்கள் தான். இப்லீஸுக்காக வேலை செய்யக்கூடிய ஜின் இனத்தவர்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அவங்க 2 பேருமே ஷைத்தான்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஜின்னு ஒன்று சாட்டப்பட்டிருக்கு, ஒரு மலக்கும் சாட்டப்பட்டிருக்காங்க. இந்த மலக்கு நன்மையான விஷயங்களை அவங்களுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மனிதனுக்கு. இந்த ஜின் இனத்தில் ஜின்னில் ஒரு ஜின்னு சாட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, கரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரீன் ஜின்னு மனிதனை கெட்ட விஷயங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும், கெட்டது செய்ய சொல்லி அவனை தூண்டிக்கிட்டே இருக்கும். இது எப்போ மனிதனோட ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதே இந்த கரீன் ஜின்னு ஜாயிண்ட் ஆகிடுது. அந்த குழந்தை அழுகுது பார்த்தீங்களா, அது ஏன் அழுகுது அப்படின்னா, இந்த குழந்தையுடைய விலாப்புறங்களில் இந்த ஷைத்தான் குத்துறான். இந்த ஷைத்தான் குத்திட்டு அப்போவே அவங்க கூட அட்டாச் ஆகிடுறான் அந்த மனிதனோட.
எப்பப்பெல்லாம் இவனை வந்து தூண்டணுமோ அப்போல்லாம் தூண்டிக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த மனிதன் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கான் இல்லை, இவனோட கடைசி வரைக்கும் அந்த கரீம் ஜெயின் இருப்பான். அவனுடைய இரத்த நாளங்கள்லாம் இந்த ஷைத்தான் ஓடிக்கிட்டே இருப்பான். இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது போய் அட்டாச் ஆகிறான் பார்த்தீங்களா, அதுலேருந்து அவனுடைய இரத்த நாளங்கள்லாம் அந்த ஷைத்தான் ஓடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தீய எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருப்பான். எல்லா விஷயங்களையும் சந்தேகப்படக்கூடிய நிலைமைக்கு அவனுக்கு ஆக்குவான். தீய செயல்களை தூண்டுவான். அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுவான். இந்த உலகத்தில் இதை பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது, அவனை பாரு, அவன் எப்படி இருக்கான், அவனை மாதிரி நீ பண்ணு, இதை மாதிரி நீ பண்ணு, என்ன நீ செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீ அதை செய், நீ செஞ்சாதான் என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அழகாக காட்டுவான்.